மொத்தம் 4 வண்டி அடிக்கும். 4 வண்டி மொத்தமே யாருக்கார எல்லாரும் தூக்கிடுதா? மாட்டு வண்டி நின்றதால தான் மாட்டு வண்டி அப்சைட் ஆகி மாடி காலே வந்துருக்கா. மாட்டு வண்டி இல்லைன்னா முன்னே எத்தனை பேர் வச்சிருப்பாங்க கூட தெரிஞ்சிருக்காது. அதான் நான் வந்து திருமாவளத்துலேருந்து வரேன். மாடை வந்து சவாரி பண்ணலான்ட்டு எடுத்துகிட்டு வந்தேன். புது மாடு 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கினேன். 67,000 ரூபாய் மாடு. சரி, புது மாடாக இருக்கிறதோட பழகலான்ட்டு ரோட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். மாடு ஓரமாக வந்துட்டே இருந்தது. எனக்கு பின்னாடி வந்து டாடா ஏசியும் இந்த காரும் ரேபிடோ காரும் வந்தது. டம்முன்னு ஒரு சத்தம் கேச்சு பின்னாடி. அந்த ரேபிடோ காரு எனக்கு முன்னாடி போய் அங்கே அப்செட் ஆகி கீழே வந்தது. நான் திரும்பி பார்க்கறதுக்குள்ள இந்த கார் வந்து என்னை வந்து இச்சு என் மாட்டு கால் அடிபட்டு வண்டியும் அடிபட்டு நானும் கீழே விழுந்து அதுக்கப்புறம் மாடை அவுத்துட்டு நான் மாடை மருள் மாடை அவுக்குறேன். அதுக்குள்ளே காரு இறங்கி போயிட்டாரு. ஆனால் எல்லாம் பார்க்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரேபிடோ பிரிட்ஜு மேலேருந்து வரும்போதே ஓவர் ஸ்பீடில் வந்தான் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னார். இதோ இருக்காரு, இவர் சொன்னார். ஸ்டார்டிங் பிரிட்ஜு கோயம்பேட்டிலேருந்து வந்திருக்காரு. வண்டி கீழே ஃபுல்லாக ஓவர் ஸ்பீடாக வந்திருக்கு. வண்டி ஃபுல்லாக வலிச்சு தான் வந்திருக்காரு. கீழேருந்து வர முடியாது. வண்டி வலிச்சு இருக்கும்போது சரி, அது 2 வீலர் தான் ஃபாஸ்ட்டாக வரும் போதா காருக்கு தான் ஃபுல்லாக பழிச்சு தான் வந்தான். சரி, டீ குடிச்சிருந்தேன். சரி, டொம்முன்னு சவுண்டு கேட்டேன்னு வந்தால் நான் ஓடி வந்தேங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆக்ஷன் ஆயிடுச்சு. ஒரு ஃபேமிலி மட்டும் அடிபட்டுருக்கு. 2 வீலரில் போனாங்க, 2 வீலருக்கு அடிபட்டுருக்கு. 4 வண்டி அடிபட்டு. காரில் வந்து அடிச்சோடனே ஓட்டானா கார் ஃபுல்லாக ஸ்மோக் ஸ்மெல்லும் அந்த தண்ணி ஸ்மெல்லாம் உள்ள அடிக்குது. ஒரு ட்ரிங்க்ஸ்லாம் ஓட்டிருக்கு. வண்டி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. கார் டிரைவர் தான் எல்லாம் ஏர் பேக் ஓப்பன் ஆகுதுண்ணா வண்டியில.